வணக்கம் அன்பு நண்பர்களே. வாழ்க வளமுடன். மனவளக்கலை புக்ல இருந்து சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற பகுதியில இருந்து ஒரு முக்கியமான பகுதி இன்னைக்கு பார்ப்போம். ஒரு குடும்பத் தலைவனுக்கு அடிக்கடி சினம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அவனது மனைவி, மக்கள் மனநிலைகள் அதனால் பாதிக்கப்படும். அவர்கள் சோகம் கப்பிய முகத்தினர் ஆவார்கள். அவர்களது மன வலிமை குன்றிப் போகும். தோல்வி மனப்பான்மை அவர்களிடத்தில் தோன்றும். மறைவாக தீங்கு செய்யும் குணமுடையவர் ஆவார்கள். ஒரு குடும்பத் தலைவனுக்கு கோபம் வந்தா அவங்க ஃபேமிலி எப்படி எல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. வரப்போற ஃபியூச்சர் ஜெனரேஷன் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. அவர்களும் சிடுமூஞ்சிகள் ஆனாலும் ஆவார்கள். எளிதில் சினம் வயப்படும் பலவீனத்தையும் அவர்கள் பெற்று விடுவார்கள். அம்மட்டோடு போகுமா? போகாது. சினம் ஒரு சங்கிலி போன்றது. தொற்று நோய் போன்றதென்றும் சொல்லலாம். ஒரு அதிகாரியின் வீட்டு குழந்தை அதன் தாயாருக்கு தன் பிடிவாத போக்கினால் கோபமூட்டுகிறது. அதன் விளைவினால் அந்த அம்மாள் தன் கணவனிடம் எரிந்து விழுகிறாள். அந்த அதிகாரி இந்த கோபத்துடன் தன் அலுவலகத்துக்கு சென்று தன் பணியாளரிடம் சிடுசிடுவென பேசுகிறார். மனம் புண்பட்ட பணியாளர் வீட்டுக்கு போய் தன் மனைவியிடம் காரணமில்லாமல் கோபித்துக் கொள்கிறார். அந்த அம்மாள் உள்ள குமுறலுடன் இருக்கும் சமயம் அவள் குழந்தையை வந்து ஏதோ கொடுக்கும்படி அவளை நச்சரிக்கிறது. அவள் ஆத்திரம் தீர அந்த குழந்தையை அடித்து விடுகிறாள். இப்படி சினமானது ஒரு சங்கிலி தொடர் போல சென்று பலருக்கும் துன்பத்தை விளைவிக்கும். ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட ஆரம்பிக்கிற சினம் வந்து அது வந்து ஒரு சங்கிலி மாதிரி போய் பல மக்கள் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எந்த சந்தர்ப்பத்திலும் சினம் நன்மை விளைவிக்காது என்றால் அடம் பிடிக்கும் குழந்தையையும் நல்லவர்களை ஏமாற்றும் கபட மனம் படைத்த வேலையானையும் எப்படி திருத்துவது? நீங்க கோபமே படலைன்னா எப்படி அவங்களை திருத்துறது அப்படின்னு சொல்லி சொல்ல போறாரு. முக்கியமான பகுதி பாருங்க. கோபத்தை காட்டினால் தானே அவர்கள் ஒழுங்கிற்கு வருகிறார்கள் என்ற கேள்விகள் எழலாம். சினத்தை பயன்படுத்தாவிட்டால் நற்பயன் விளையவே விளையாது என்று காணும் இடத்தில் சினம் தேவைதான். அதாவது நீங்க ஒரு சின்ன கோபப்பட்டு ஒண்ணு சொல்லலைன்னா அங்க வந்து நல்லது நடக்காதுன்னு நினைச்சீங்கன்னா அங்க வந்து அந்த சினம் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த சினமானது யார் மீது செலுத்தப்படுகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் அது சினமாக தோன்ற வேண்டும். மற்றபடி அது நமக்கு சினமாகவே இருக்கக்கூடாது. சினம் உதட்டில் இருக்கலாம், உள்ளத்தில் இருக்கக்கூடாது. சினம் வந்தது போல் வேண்டிய அளவு நடிக்கலாம். ஆவேசத்தை வேண்டுமானாலும் காட்டலாம். ஆனால் அது போலியாக இருக்க வேண்டும். போலியான ஒரு சினம் வச்சு அப்பத்துக்கு அவங்கள ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. மனம் மட்டும் நீர்த்தளம் போல் சமமாக சலனமற்று இருக்கட்டும். அது எப்படி சாத்தியம் என்றால் சினிமாவில் பார்க்கிறோமே. வில்லனுக்கு கதாநாயகன் மேல் என்ன கோபம் வருகிறது? அது உண்மையான கோபமா? உண்மையானது என்றால் கதாநாயகன் அல்லவா இறந்து போவான். நமக்கு நடிக்க தெரியாமல் இயலாமல் இருக்கலாம். ஆனால் உண்மை சினத்தின் அபாயத்திலிருந்து தப்ப நடிக்க கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சோ எப்படியாவது நடிச்சு சினத்திலிருந்து அபாயத்திலிருந்து தப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சினம் கொடியது என்பதை அறியாதவர் யாரும் இருக்க முடியாது. இருந்தாலும் சினத்தை விட்டொழிக்க அவர்களால் முடியவில்லை. இதற்கான காரணங்களில் முக்கியமானவை இரண்டு. ஒன்று, சினத்தை ஒழிக்க நடைமுறை திட்டம் ஒன்றை இதுவரை யாரும் வகுத்ததில்லை. ஒரு பிளான் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. பரம்பரை பழக்கமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலத்திடையே இருந்து வரும் இந்த கொடிய குணத்தை ஒழிக்க தேவைப்படும் அதிகமான பலத்தை மனதிற்கு ஊட்ட வல்ல ஒரு பயிற்சியை இதுவரை யாரும் அறிமுகப்படுத்தவில்லை. இந்த மாதிரி ஒரு பயிற்சி யாராவது டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. மேபி இந்த மனவளக்கலை வந்து அவர் ப்ரொமோட் பண்றாருன்னு நினைக்கிறேன். இந்த மனவளக்கலை வந்து நீங்க பயிற்சி பண்ணும்போது இந்த சினம் வந்து உங்களுக்கு போகுங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் அடுத்து வரப்போகிற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆசை சீரமைத்தல் வந்து ஒரு சில பிளான்ஸ் நம்ம கொடுத்தாரு. இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி சினம் தவிர்த்தலுக்கும் அவர் ஒரு சிலது கொடுக்க போறாரு. நமது மனவளக்கலை என்கிற எளிய முறை குண்டன யோகத்தின் மூலம்தான் மனதிற்கு ஆற்றலை கூட்ட முடியும். முறையோடு பயின்றால் சினத்தை வென்றுவிடக்கூடிய பலம் மனதுக்கு கிடைக்கும். எவ்வளவு ஊறிப்போன பழக்கமானாலும் எதிர்த்து வெல்லலாம். வேண்டியனவெல்லாம் இந்த சினத்தை ஒழித்தாக வேண்டும் என்ற திடசித்தமும் தனக்குத்தானே காவலாகும் விழிப்பு நிலையும் தான். இது எல்லாமே அவேர்னஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா விழிப்புணர்வு இருந்தா போதும். நான் இன்னைக்கு காலையில கூட இந்த சினம் தவிர்த்தல் பகுதி பத்தி இந்த போட்டோ எடுக்கும்போது நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம எதுக்கெல்லாம் நம்மளுக்கு கோபம் வருது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கோபம் வருதுன்னு ஒரு புக்ல எழுதி பாருங்களேன். அந்த அவேர்னஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த கோபம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரி ஏதாவது அவரு எனக்கு தெரிஞ்ச பட்டியல் அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னு நினைக்கிறேன். இது நான் படிக்கல, இருந்தாலும் என் மனசுல தோணுச்சு. இதை படிச்ச உடனே இதை போட்டோ எடுக்கும்போது என் மனசுல தோணுச்சு. அடுத்ததா அதுதான் வருதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நாளை ரிமைனிங் பகுதி பார்ப்போங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் bless யூ ஆல்.